ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்கென்று தேவனுடைய வார்த்தை 98ஆம் சங்கீதம் 1ஆம் வாசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. 2 காரியங்கள் அங்கே எழுதியிருக்கிறது. வலது கரமும் அவருடைய புயமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God's right hand and God's arm. பிரியமானவர்களே, தேவன் தமது புயத்தை நீட்டுகிறவர். என்ன நன்மை ஐயா? ரட்சிப்பை உண்டாக்கினது. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு விடுதலை என்ற பொருள் பொருந்துகிறது. God delivers. தேவன் ரட்சிக்கிறவர். எதிலிருந்து? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர், வேதனையிலிருந்து ரட்சிக்கிறவர், பாதாளத்தின் வல்லடிக்கு உங்களை என்னையும் ரட்சிக்கிற நல்ல தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தரால் தான் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலிருந்தும் ரட்சிப்பு வராது. ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அந்த ரட்சிப்புக்கு ஒரு விலையை கொடுத்திருக்கிறார். God has paid the price. நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்து, அவருடைய மரணத்தினால், அவருடைய இரத்தத்தினால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை இலவசமாய் உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது எளிது. நாம் தாழ்த்தி இருதயத்தை திறந்து, எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அன்பின் இயேசுவே, என்னை ரட்சியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும், என் உள்ளத்திலே வந்து தங்கும் என்று தாழ்த்தி கூப்பிடுகிற போது தேவனுடைய ரட்சிப்பு உங்களுக்குள்ளே விளங்குகிறது. You have assurance of God's deliverance from sin and curse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கென்று தேவன் ஒரு புதிய வாழ்க்கை அமைத்து தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எதினாலே? அவருடைய வலது கரமும் அவருடைய புயமும் ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே சிக்கி இருக்கிறீர்கள், அகப்பட்டு இருக்கிறீர்கள், சிறைபிடிக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். எந்த காரியம் உங்களை அதிகமாய் ஆட்கொண்டிருக்கிறது, அடிமைப்படுத்தி இருக்கிறது என்பது தேவனுக்கு தெரியும். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்கு? உங்களை ரட்சிப்பதற்கு, விடுதலை ஆக்குவதற்கு, மீட்டு கொள்ளுவதற்கு. நிறைய பேர் தங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள், சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள், மதியீனமாய் செய்த சில காரியங்களின் நிமித்தம். பிரியமானவர்களே, தேவன் யார்? இன்றைக்கும் ரட்சிக்க வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய புயம் உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளது. ஃப்ரம் வாட் எவர் சிச்சுவேஷன். ஐயா, நான் தெரியாமல் சிக்கிக்கொண்டேன், கவலைப்படாதிருங்கள், அவருடைய புயம் உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அது மட்டுமல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் எந்த நபரையும் ரட்சிக்க வல்லவர். ஃப்ரம் எனி சிச்சுவேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ரட்சிப்பு மகா உன்னதமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 89ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பிரியமானவர்களே, வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். உம்முடைய வல்லமையான புயத்தினால். God's got a very powerful arm. வல்லமையான புயத்தினால் சத்துருக்களை சிதறடித்தீர். பிரியமானவர்களே, பல நேரங்கள் எல்லா பக்கத்திலிருந்தும் உங்களை தாக்குகிற போது, அது நீங்கள் பார்க்கிற சத்துருக்களாக இருக்கலாம், கண் காணக்கூடாத சத்துருக்களாக இருக்கலாம்.
விசிபிள் எனிமீஸ், இன்விசிபிள் எனிமீஸ். பிரியமானவர்களே, 2 விதமான நிலைகளிலே தாக்கங்கள் வரலாம். நீங்கள் காணக்கூடிய தாக்குதல் இருக்கிறது, நீங்கள் காணக்கூடாத சத்துருக்களின் தாக்குதல்கள் இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய புயம் உங்களை ரட்சிக்கும். எப்படி? அந்த சத்துருக்களை சிதறடிப்பார். தேவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகளை முறியடிப்பார். பலர் என்னை அழைத்து ஜெபம் செய்ய கேட்கிற காரியங்களிலே ஒன்று, ஐயா எங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள், ஏதோ பில்லி சூனியம் வைக்கிறார்கள், மாந்திரீகம் செய்கிறார்கள், எங்களை வேதனைப்படுத்த பார்க்கிறார்கள், எங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறார்கள், எங்கள் சொத்தை அபகரிக்க நினைக்கிறார்கள், எங்கள் கொஞ்சத்தையும் எடுக்க பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலேயும் மனுஷரால் உங்களை எல்லா சூழ்நிலையும் ரட்சிக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்கு சத்துவம் இல்லாமல் போகலாம். ஆனால் புயத்தினால் உங்களை ரட்சிக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சத்துருக்களை சிதறடிப்பார். God is a good God. அநேகம் 1000 பேர் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம், பயப்படாதிருங்கள். God stands with you. அவரை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் துணை நிற்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆச்சரியமான செயல்களை தேவன் விளங்க பண்ணுவார். உங்களுக்கு புத்திக்கு எட்டாத விதத்திலே தேவன் உங்களை ரட்சிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பாதுகாக்க முடியும். உங்களையும் உங்கள் உடைமைகளையும் உங்கள் உறவுகளையும் கர்த்தர் பாதுகாக்க முடியும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் அவ்வளவு பெரிய தேவன். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நிச்சயமாக பிரியமானவர்களே, அநாதி தேவன், தி எவர்லாஸ்டிங் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருமே அநாதியாக உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் அநாதி தேவன், எவர்லாஸ்டிங் காட். உங்களுக்கு அடைக்கலம், சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம். ஆம் பிரியமானவர்களே, எளியவர்களுக்கு அவர் அடைக்கலம். அந்த அடைக்கலமான தேவன் என்ன செய்வாராம்? அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்க செய்வார். He will support you, sustain you. He will lift you up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய புயங்கள் என்று இருக்கிறது. எத்தனை மகிழ்ச்சி! என்றைக்கும் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களை ஜெயமாய் நடத்துகிற ஒரு வல்லமையான புயத்தை உடையவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த புயம் உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? வல்லமையுள்ள புயத்தை உடைய அநாதி தேவன் உன் அடைக்கலம் என்று எழுதியிருக்கிறது. நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆதாரம். பிரியமானவர்களே, எந்த விபத்துக்கும் ஆபத்துக்கும் அந்த புயம் உங்களை தப்புவிக்கும், காத்துக்கொள்ளும். இன்றைக்கி நிறைய உலகத்திலே வியாதியை உண்டாக்குகிற அநேக வைரஸுகள் பரவி இருக்கிறது. காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலேயும் உங்களுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் உங்களை எதிர்க்க வருகிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அநாதி தேவன் இந்த நித்திய புயங்களோடு உங்களை ஆதாரமாக இருக்க விரும்புகிறார். இந்த உலகத்திலே நமக்கு வேறு ஆதாரங்கள் இல்லை, நித்தியமான ஆதாரங்கள் இல்லை. பிரியமானவர்களே, பணம் கைவிடும், பொருள் கைவிடும், பதவி கைவிடும். ஆனால் கர்த்தருடைய புயம், ஹல்லேலூயா, நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். எத்தனை மகிழ்ச்சி! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை நாம் கவனிக்கிற போது தேவன் திட்டமாய் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரும் அனாதைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. திக்கற்றவர்களாய் விடுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார்.
நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கு தத்தம் எத்தனை அற்புதமானது. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு சிலர் என்னோடு கூட பேசும்போது இப்படி சொல்லுவார்கள், எல்லாரும் வீட்டில் இருக்கிறார்கள், ஆனாலும் நான் தனிமையை உணர்கிறேன். ஐ ஃபீல் ஸோ லோன்லி இன்சைட். ஐயா, தனியாக வீட்டில் இருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் எனக்குள்ளே ஒரு தனிமை உணர்வு என்று சொல்லுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவருடைய புயங்கள் உங்களை நடத்த போதுமானது. அவருடைய வலது கரம். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவரை பாடுங்கள், துதியுங்கள், மகிமை செலுத்துங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், ஹோல்ட் ஆன். பிரியமானவர்களே, அவர் நல்லவர், அவரை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 40:10 இப்படி சொல்லுகிறது, அவர் தமது புயத்தினால் அரசாளுகிறவர். காட் ரெயின்ஸ். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே பல நாடுகள் உண்டு, பல தேசங்கள் உண்டு, பல அதிகாரிகள் உண்டு. ஆகிலும் தேவன் அரசாளுகிறாராம். உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய சூழ்நிலைகளை நாம் ஒப்பு கொடுக்கிற போது, எங்கள் அன்பின் தெய்வமே, பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துங்கப்பா, ஆதாரமான உம்முடைய புயம் என்னோடு இருக்கட்டும், நீங்கள் என்னை அரசாளுங்க, என் வாழ்க்கையை, என் இருதயத்தை, என் சிந்தனைகளை, என் பார்வையை, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தை நீங்கள் அரசாளும் என்று கொடுப்பீர்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, வேதத்திலே எழுதியிருக்கிறது, இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்கு கூலி பேசி ஆட்களை கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்திலேயும் தேவன் ஆதாரமாக இருந்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய புயம் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது, ஆதாரமாக இருக்கும். பயப்படாதிருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுவோம், ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய நித்திய புயங்கள் என்று எழுதியிருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுக்காக அந்த கரங்கள் சிலுவிலே அறையப்பட ஒப்பு கொடுத்தீரே. மனது உருகும் தெய்வம் நீர். ஆண்டவரே, யாருக்கெல்லாம் ஆதாரமே இல்லை என்று வாழ்ந்திருக்கிறார்களோ, நீர் உம்முடைய புயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய கரத்தை வெளிப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆதாரத்துக்குள்ளே வாழ்ந்திருக்க உதவி செய்யும். நீர் அடைக்கலமான கர்த்தர். ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேதனையோடு உம்மை கூப்பிடுகிறார்களோ, எந்தெந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நடந்து கொண்டு இருக்கிறார்களோ, உம்முடைய கிருபை தொடட்டும் அப்பா. யார் வாழ்க்கையிலெல்லாம் எனக்கு தனிமையாய் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அநாதி தேவன் அடைக்கலமானவர். உம்முடைய ஆதாரமான புயங்கள் அவர்களோடு இருக்கிறதை காண செய்யும். சோர்வுக்கு நீங்களாக்கும். ரட்சிக்கிற உம்முடைய புயத்தை வெளிப்படுத்தும். எல்லா கட்டுகள் உடையட்டும், சங்கிலிகள் நொறுக்கப்படட்டும், எல்லா அந்தகார கிரியைகள் நீங்கட்டும். உடைய அரசாளுகிற புயத்தை அந்த குடும்பத்திலே, அவங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்தி ஆசீர்வதியும். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி 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 சொல்லுகிறோம். ஒவ்வொருவரை அனைத்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், சாட்சிகளாய் நிறுத்தும். நீர் உம்முடைய புயத்தினால் ரட்சிக்கிறவர் என்பதற்கு அவர்கள் சாட்சியாய் நிற்கப் போவதற்காக நன்றி. அப்படியே சுபாவங்களை பரிசுத்த சுபாவங்களாய் மாற்றும் கிருபை உண்டாகட்டும். ஜெயத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.